ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு உங்களுக்கு சேவிங்ஸ் பற்றின கதை சொல்ல போகிறேன். கதைக்குள்ள போகலாமா? ஒரு அழகான காடு இருக்குது. அந்த காட்டில் இலையுதிர் காலம் ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது ஆட்டம் சொல்லுவாங்கள்ல, அது ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இலையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும்ல. அப்போ இந்த ஸ்குரில் என்ன பண்ணுதான், இதுதான் நம்ம ஹீரோ. இது என்ன பண்ணுதான், போய் செரிஸு, ஃப்ரூட்ஸு, நட்ஸுன்னு சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கான். ஏன் சேர்த்து வைக்குதுன்னா, இதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, நம்ம வின்டர் யோசிச்சு பார்க்கணுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு, சிச்சோ இப்போ நம்ம சேர்த்து வைக்கலன்னா நமக்கு வின்டர் சீசனில் ஃபுட்டே கிடைக்காதே அப்படின்னு போயிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாத்தையும் அது ஹோல் இருக்கும்ல, அந்த ஹோல்குள்ளே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது மரப்பொந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே பத்திரமா சேர்த்து வைக்குது. ஆனால் மித்த விலங்குகள்லாம் என்ன பண்ணுது, இந்த நரி, கரடி, ஆந்தை, ரேபிட் இதெல்லாம் என்ன பண்ணுது, ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்கு. ஃபுட்டை எதுவும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கவே இல்லை. தப்பு தானே அது. கொஞ்ச நாளில் குளிர்காலமும் வந்துடுச்சு. குளிர்காலம் வந்தோடனே என்ன ஆகும், இலையெல்லாம் உதிர்ந்து ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்காம எல்லாம் உறைஞ்சி போயிடும் இல்லையா. அந்த குளிர்காலத்தில் பனியாக இருக்கும் இல்லையா. அந்த நரி, கரடி, முயல் இது எதுக்குமே சாப்பாடு இல்லை. இவங்கெல்லாம் பசியில் சோகமாக இருக்காங்க. அப்போ அந்த முயல் குட்டி ஏன்பா கவலைப்படுற, இதுக்கு தான் நம்ம இலையுதிர் காலத்திலேயே எல்லா சாப்பாடும் சேர்த்து வச்சுருக்கணும், வா நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த மரபொந்தில் போயிட்டு காட்டுது. அப்புறம் ஃபுட் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இந்த மரபொந்துக்குள்ளே எல்லாரும் போயிட்டு சேஃபாக இருக்காங்க. இதுலேருந்து அவங்க எல்லாரும் என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா, எப்போவுமே ஃப்யூச்சருக்காக நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டாங்க. இதுலேருந்து நம்ம ரேபிட் நமக்கு என்ன சொல்லித்தருது, நாளைக்கு வேணுங்கிறத இன்னைக்கு நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லித்தருது. அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். ஓகேங்களா? குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.